அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முழுமையாக பார்த்து பயன்பெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பினம்மான் பேசுகிறேன். மௌலவி ஷேக் ஹிஷாம் டாக்டர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. வந்து அந்த ஹிஷாம் இந்த உலகத்திற்கு ஒரு அழகான நிரந்தரமான ஒரு ஆசிரியர் அழகான முறையில் அலசி கொண்டார். சிரித்த மூஞ்சியோட யாரையோ பார்த்து சிரித்து கொண்டிருக்கிற மாதிரி இந்த ஜனாதா ஒரு பிரகாசமான முறையில் சுபஹானஹு அவன் உயிரை எடுத்து கொண்டுட்டு எல்லாரும் அவனுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. ஷாமுடைய எல்லா நிலைமைகளும் ஒரு நிலைமைலாம் கைதாகிறதுக்கு எல்லாரும் கட்டாயம் துஆ செஞ்சுவாங்க. நான் ஷாமோட கடைசி நொடி வரைக்கும் கடைசி நாட்கள் இந்த அடிப்படையில் சில முக்கியமான விஷயங்கள் உம்மத்தோட உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டளைகிறேன். அது எங்கள் எல்லாருக்கும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்றதுக்கு பிரயோஜனமாயிருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை வெள்ளனே ஒரு 6:50 to 7 மணி உள்ளுக்கு தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது ஒரு ஆக்சிடென்ட்டை விட கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 ஸ்பீடில் தான் அவர் பெய்த்து நிற்பார். மெதுவாக போனவர் தான் அவர் ஸ்கீட் ஆகி அப்படியே விழுந்த பின்னால் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. நாங்கள் ஒரு 15 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். எப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அவரை பார்த்தோமோ அந்த நேரத்துலேருந்து என் கையை பிடிக்கி கொண்டு சலவாத் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன மேலே சலவாத்து தான் ஓதி கொண்டிருந்தான். அதிகமாக சலவாத்து ஓதி எனக்கும் சென்னான், எல்லாருக்கும் செல்லுடா சலவாத்து ஓத செல்லு என் எல்லா நிலமாலும் சீராகிறதுக்கு, அதே மாதிரி திக்ர்லீக்க செல்லுடா இது எல்லாம் எனக்கு சீராகிறதுக்குன்னு சொல்லி அதிகமாக சொல்லி கொண்டிருந்தான். எப்போ ஆப்ரேஷனுக்கு எடுக்கிறதுக்கு ரெடியானாங்களோ ஜும்மாவை தொழுவிட்டு ஒரு 3 வெள்ளிக்கிழமை 4 நாள் ஒரு 3-4 மணிக்கு மாதிரி தான் ஆப்ரேஷன் எடுத்தாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகும் வரைக்கும் நான் பக்கத்தில் இருந்தேன். அது வரைக்கும் அவன் ஓதினது சலவாத், அவன் ஓதினது அல்லாஹ்வை திக்ர் செஞ்சான், சலவாத் ஓதினான். அவனோட வாய் சலவாத்தோடே தான் இருந்துச்சு, சலவாத்தோடே தான் இருந்துச்சு. அதுக்கு நான் சாட்சி. அதே மாதிரி ஆப்ரேஷனை பண்ணி பின்னாலே நான் அவரை பார்க்க போனேன். அந்த நேரத்துலையும் அவன் என்னை பார்த்து சில வார்த்தைகளை பேசிட்டு அது பின்னுக்காலே அவனோட வாய் சலவாத்தில் இருந்தது மாதிரி தான், சலவாத்தில் தான் இருந்துச்சு. நான் என்னை கண்ணால் கண்டேன். அவன் ஆக்சிஜன் போடப்பட்டிருந்தான்னு சொன்னாலும் அவனுடைய அந்த வாய் சலவாத்தை தான் இருந்துச்சு. அதே மாதிரி எப்போ கடைசி நிலைமை சனிக்கிழமை வெள்ளனே 10:30 11 மணி ஆகக்கூடிய நேரத்துலையும் நாங்கள் 2 பேரும் அவனோட காது கிட்ட 2 சைட்லேருந்தும் களிமாவை சொல்லி சலவாத்தோதி சொன்னோம், களிமாவை சொன்னோம். களிமா சொல்ல 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 கடைசிக்கு ஒரு 10 நிமிஷம் களிமாவோடே தான் களிமாவை காதில் சொல்லிக்கொண்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 11-10 காலம் மாதிரி அல்லாஹ் உலகத்திலிருந்து ஷாமை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். மையத்தை நாங்கள் பார்த்தோம். சிரிச்சு கொண்டிருந்தான், முகம் பிரகாசமாக இருந்துச்சு. யாரையோ பார்த்து அவன் சிரிச்சு கொண்டு ஏதோ ஜனாசா இருந்துச்சு. எல்லாருக்கும் செல்றேன் நான், அதிகமாக துஆ செய்யுங்க. சலவாத்துக்காக வேண்டியே சலவாத்தை பற்றி எல்லாரோடையும் பேசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னத்துகளை ஹயாத்தாகிறதுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சலவாத் செல்றதுக்காக வேண்டியே அவர் வாழ்ந்து சலவாத்தா உம்மத்தில் ஹயாத்தாக்கி சலவாத்தோடையே அவர் ரூஹு பிரிஞ்சு சலவாத்தோட அடிக்கடி என்கிட்ட செல்வார். சலவாத்தோதினா அதிகமாக சலவாத்தோதினா ஒரு ஆச்சரியமான மௌத்து கிடைச்சி மலையாடான்னு சொல்லி அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார். அதே மாதிரி தான் நான் டெய்லி அவருடைய ஒர்க் பண்ணுற கிட்டத்தட்ட என்னோட கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் நாங்கள் 2 பேரும் பக்கத்து டேபிளில் தான் வேலை செய்கிறோம். எப்போ வெள்ளனே ஆஃபீஸுக்கு வந்தாலும் எல்லா வேலையை ஆரம்பிக்க முன்னுக்கும் அவர் முதலாவது அன்றைய நாள் அவராது வேலை தான் ஓதி தான் ஆரம்பிப்பார். அவருடைய டேபிளில் எப்பயும் ஒரு தஸ்பீக்கும் ஒரு திருமிஷமிக்கும் சின்ன குர்ஆனுண்டிக்கும் ஒரு மிஸ்வாக் உண்டு. இப்போ வேணுமென்றாலும் காட்டலாம், ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். அது அப்படியே ஈக்குது. இன்னும் குர்ஆன், அந்த மிஸ்வாக், அந்த தஸ்பீ வெள்ளோடைய வந்தோடனே அவராதுகளை ஓதி ஆரம்பிப்பார். அதே மாதிரி ஒரு 10 மணி 10:30 ஆகிட்டேன்னு சொன்னால் எப்படி சரி பள்ளிக்கு போய்த்து லுஹா தொழுவார். புதுசாக பள்ளி ஒன்று இருக்குது, அதுக்கு போய்த்து லுஹா நாங்கள் எப்படியுமே தொழுவார். நாங்கள் மறந்தேன்னு சொன்னாலும் ஞாபகப்படுத்துவார், இன்றைக்கி லுஹா தொழுதான்னு சொல்லி கூடாத நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஒரு லுஹா தொழு எங்களுக்கும் ஏதாவது மறந்தேன்னு சொன்னால் அவர் ஞாபகப்படுத்துவார். அமல்கள விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் உள்ளவராக இருந்தார்.
அதே மாதிரி கடைசியாக அரஃபாவுடைய நோன்பு குடிச்சிட்டு லுஹர்லேருந்து மஹரிப் வரைக்கும் பள்ளியிலே தான் இருந்தார். லுஹர்லேருந்து மஹரிப் வரைக்கும். அதே நேரத்துலையும் ஏதோ ஜமாத்துடைய தக்காசாக்கள் மாவனங்களோட பள்ளி விஷயம் உண்டு, ஏதோ அதை பற்றியும் மசூரா பண்ணி கொண்டு இருந்தார். இருந்துட்டு அசருக்கு பிறகு என்னுடைய பேசக்கொள்ள சொன்னார், மச்சான் நான் போன அரஃபாவுக்கு எந்த தேவைகள் அல்லாட்ட கேட்டேன், இந்த அரஃபாவுக்கு எல்லா தேவையும் எல்லாம் பூர்த்தி செஞ்சாட்டு இருந்தான் மச்சான். இந்த அரஃபாவை நான் உம்மத்துக்காக வேண்டி துவா செய்ய போகிறேன் மச்சான். உம்மத்து நடு ரோட்டில் இருக்குது, உம்மத்தை வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை, உம்மத்துக்காக வேண்டி துவா செய்கிறேன் மச்சான் இந்த அரஃபாவுக்கு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மேலே சுஜூதில் துவாலிதான் அரஃபாவுக்கு போகிறேன். மாறிப்பாங்காட்டி நோம்பு துறக்கிற வரைக்கும் அரஃபா வந்து துவாலைந்தான் உம்மத்துக்காக நான் கேட்கேன் மச்சான் சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு வந்தார். வரக்கூடிய நேரத்தை சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் எங்களோட அரஃபா மச்சான் இன்ஷா அல்லாஹ் அரஃபா மைதானத்தில் இருக்கும், கட்டாயமாக துவா செஞ்சு போடான்னு சொல்லிட்டு வந்தார். அதே மாதிரி தான் பெருநாளுடைய விஷயங்கள் கடைசி நாட்கள் ஒரு ஆச்சரியமான முறையில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் கடைசா ஒரு உல்ஹியா ஒன்று கொடுத்தாரு, மஷா அல்லான்னு சொல்லி உல்ஹியா ஒன்று கொடுத்தாரு. அதையும் கொடுத்துட்டு சொன்னார், பாருடா அல்லாஹ் எவ்வளோ இறக்கமுள்ளவன், எங்களுக்கு ஒரு உல்ஹியா ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியை தந்தான் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் காட்சி கொண்டினான். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எக்ஸிட் ஆகிறதுக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை ஜுமேராத் மால்டீவ்ஸில் ஜுமேராத்லேயும் இருந்துட்டு வாரக்கிழமை ஜுமேராத்துடைய பயானுடைய பொறுப்பு இஷாம்ட பேர் தான் போடப்பட்டிருக்கு. வருஷம் வாரக்கிழமையில் ஜுமேராத்த பயானுடைய பொறுப்பும் வந்து இஷாமுக்கு தான் போடப்பட்டிருந்துச்சு. அல்லாஹ் அவனை வாரக்கிழமைக்கு முன்னாலே அல்லாஹ் அவனோட பக்கம் எடுத்துக்கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி செல்ல போனால் நிறைய விஷயங்களை செல்லலாம். அதிகமாக எல்லாரோடைய நல்ல ஹிதுமை செஞ்சுறாங்க. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நேரத்துலையும் எல்லாரோடையும் சிரித்து பேசிடுறாங்க. அது வந்து இனமண்டு பார்க்கல, ஸ்ரீலங்காண்டு பார்க்கல, எல்லா நாட்டு மக்களோடு அழகான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறார். எந்த நேரமும் சிரித்த முகத்தோடு இருப்பார். எல்லாரையுமே வெல்கம் பண்ணி பேசக்கூடிய ஒருத்தராக இருந்தார். நலவுகள் அல்ஹம்துலில்லாஹ். அவரோட ஜனாசாவை கேள்விப்பட்டதிலிருந்து மால்டீவ்ஸோடு எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கவலை அளிக்கிறாங்க. தெரிஞ்சவங்க அவ்வளோ பேருமே ஒரு கவலை அளிக்கிறாங்க. உடனடியாகவே ஹாஸ்பிட்டல்லையும் அவ்வளோ பேரும் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயும் எல்லா நாட்டு மக்களும், அது முஸ்லீம்களாய்களா மற்ற இன மதத்தவர்களா, அவ்வளோ பேரும் ஒரு சொந்த உறவுண்டு எப்படி இழந்தா கவலை அளிப்பாங்களோ அதே கவலையோடு தான் நிற்கிறாங்க. அப்போ அதனால் அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்துக்காக அதிகமாக பேசினார். அவர் மௌத்தாகின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் 30 வருஷம் ஜிக்ரு மெஷினோட நான் கையில் எடுத்தில்லை, இஷாம் ஜிக்ரு மெஷினையும் வாங்கி தந்து ஸலவாத் ஓதுங்கன்னு சொல்லி ஸலவாத் ஓத வச்சாருன்னு சொல்லி. அதே மாதிரி கேட்கக்கூடிய அவ்வளோ பேரும் அவர் மௌத்தானே அவர் மெசேஜ் பண்ணிக்கிறது அனுப்புகிறாங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க. எல்லாத்துலேயும் அவர் பேசிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஸலவாத் ஸலவாத் ஸலவாத். அல்லாஹ்வை கொண்டு ஸலவாத் ஓதக்கூடிய பெரிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கினான். அவனை கொண்டு இந்த உலகத்தில் ஸலவாத்தை ஹயாத்தாக்கினான். உம்மத்தில் ஸலவாத் ஓதுற பெரிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அவனை கொண்டு ஹயாத்தாக்கினான். அது எல்லாத்துடைய பரக்கத். அல்லாஹ் அழகான முறையில் எல்லாரும் பொறாமப்படக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் அவங்களுடைய ரூஹை கைப்பற்றினான். பார்க்குற அவ்வளோ பேரும் அந்த ஜனாசா பார்த்துருக்காங்க. அவர் சிரித்து கொண்டிருக்கிறார். எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேலே ஸலவாத், அவங்களோட சுன்னத்தை ஹயாத்தாக்கி இதுக்காக வேண்டி தியாகம் செஞ்சோம் சொன்னால் அல்லாஹ் ஒரு அழகான சிரிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மௌத்தை தருவான்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. அதே மாதிரி மால்டீவ்ஸில் தீன் ஹயாத்தாக வேணும், தவத்துடைய வேலைகள் ஹயாத்தாக வேணும், தீனுடைய ஒரு சூழல் உருவாக வேணும் சொல்லி அதிகமாக கவலைப்பட்டவர். அவர் மால்டீவ்ஸுக்கு வந்ததன் பின்னால் தான் ஒரு ஜுமேராத் நடந்து கொண்டிருந்துச்சு. அது ஒரு தமிழ் மஜ்மா உண்டு, தமிழில் பயான் உண்டு ஆரம்பிக்கப்பட்டு தமிழில் மஜ்மா உண்டு செய்யப்பட்டுச்சு. அதிகமாக தீனுக்காக வேண்டி கவலைப்பட்டார். அதுதான் வாரக்கிழமை ஜுமேராத் மாட பயம் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட ரூஹை கைப்பற்றான். அப்போ நான் அவரோட கிட்ட என்ற வகையில் ஃப்ரெண்டு என்ற வகையில் அல்ஹம்துலில்லாஹ் ஜனாசாவுடைய எல்லா ஏற்பாடுகளும் இங்கே இன்ஷா அல்லாஹ் மால்டீவ்ஸில் நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு மால்டீவ்ஸ் டைம் 10:30
10:30 இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஜனாசா அடக்கிறது ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். அவனோட குடும்பத்துலேயும் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அவனோட மனசு மாதிரி ஹிஷாமோட மனசு மாதிரி எல்லா விஷயங்களும் ஹைராக எல்லாம் அழகான முறையில் நடந்திக்குது. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட ஃபேமிலி வந்தது பின்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 10:30 மால்டீவ்ஸில் ஜனாசாவை நாங்கள் அடக்கம் செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்டுன்ற வகையில் அவனோட இருந்த வகையில் நான் எல்லாட்டையும் கேட்டுக்கொள்வது அவனோட ஒரே ஒரு கவலையாயிடுச்சு, உம்மத்தில் சலவாத் ஹயாத்தாக வேணும்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ பேரும் அவன் இந்த ஜனாசா ஒரு காரணமாக வச்சு சலவாத் ஹயாத்தாக்குவோம், தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யணும்னு சொல்லி அதிகமாக கேட்டுக்கொண்டிருப்பார். அதிகமாக அவசரமாக ஒரு ஃபைசல் ஜமாத்தொண்டு வெளியாகணும்னு சொல்லி கேட்டு கொண்டிருந்தார். நாங்கள் அதையும் வச்சு இன்ஷா அல்லாஹ் எங்களோட இதுக்கு பிறகுள்ள காலங்களில் இந்த ஜனாசா ஒரு நல்ல ஒரு உதாரணமாக எடுத்து எங்களோட வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் திருத்திக் கொள்றதுக்கும் எங்களோட வாழ்க்கையிலையும் சலவாத் ஹயாத் ஆகிறதுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல மௌத்தை எல்லாரும் வாரத்துக்காக வேண்டியும் துவா செஞ்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக கேட்டுக்கொள்கிறேன், எங்களோட ஹிஷாமுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, இதுக்கு பின்னால் உள்ள எல்லா வாழ்க்கையும் ஹைராக சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாரும் அவங்களோட பேரை சொல்லி அவங்களோட துவாக்கள் எல்லாரும் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி அவங்களோட குடும்பத்துக்கு, அவங்களோட உறவினர்களுக்கு, அவங்களோட மனைவிக்கு, அவங்களோட எல்லாருக்கும் ஒரு ஆறுதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மன நிம்மதியை கொடுக்கறதுக்கு எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜனாசாவுடைய விஷயங்களை கேட்டு கால் பண்ணவங்க என்னென்ன வகையில் எல்லாம் உதவி செஞ்சாங்களோ எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் அவங்களோட குடும்ப சார்பாகவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்ற வகையிலும் எல்லா சார்பாகலையும் நாங்கள் எல்லா வகையிலையும் நாங்கள் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியோடு கலிமா, திக்ர், இஸ்திக்ஃபார், சலவாத் போன்றவற்றை நாமும் வழிந்து இந்த சகோதரி போன்று அழகான மௌத்தை அடைய வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் கபூல் செய்து